إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் ஹாதமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான். அவைகளை விற்றும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்துல முஸ்லிம்கள் என்று வரக்கூடிய நேரத்துல ரப்புல் ஆலமீன் எங்களுடைய உணர்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்ஃபிஷாக ஆகணும் என்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பவே மாட்டான். ஒரு முஸ்லிம் என்று செல்லக்கூடிய நேரத்துல அது ஒரு தனி மனிதர் அல்ல, அது ஒரு கம்யூனிட்டி, அது ஒரு சொசைட்டி. அந்த சிந்தனை, அந்த கவலை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். அந்த அடிப்படையில தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ்ல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க: அல் முஸ்லிமூன கஜஸதின் வாஹிதின், முஸ்லிம்கள் எல்லாமே ஒரு உடம்பு போல என்பதாக சொன்னாங்க. இன்ஷ்தகா ஐனுஹு இஷ்தகா குல்லுஹு வ இன்ஷ்தகா ரஸுஹு இஷ்தகா குல்லுஹு. அவருடைய கண்ணுல ஒரு வருத்தம் வந்துச்சு என்றா அவருடைய முழு உடம்பும் வருத்தமாக இருக்கும். அவருடைய தலையில ஒரு வருத்தம் வந்துட்டா அவருடைய முழு உடம்பும் அந்த வருத்தத்துக்காக வேண்டி கோஆபரேட் பண்ணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒருவருடைய கண்ணுல ஒரு வருத்தம் இருக்குது. அந்த நேரத்துல அந்த கண்ணுடைய ஒரு வருத்தம் என்று வந்தாலும்
அவருடைய கால் டாக்டருக்கு பக்கம் நடந்து கொண்டு போகும், அவருடைய வாய் அந்த டாக்டருக்காக வேண்டி விளங்கப்படுத்தும், அவருடைய கைகளால அவர் மறந்த வாங்குவார், விற்பார். எனவே முழு உடம்பும் இருக்குது, அதுக்காக வேண்டி ஒத்துழைப்பு செஞ்சு கொண்டேதான். எனவே அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வருத்தம் கண்ணுல தான் இருக்குது. உடம்புடைய ஏனைய பாகங்களுக்கு அதை இக்னோர் பண்ணி கவனமின்மையாக இருக்குது, அது முழு உடம்புக்கும் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் உண்டாகும். அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஸ்லிம்கள் என்று செல்லக்கூடிய நேரத்துல அது ஒரு மஹல்லாவாக, ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு மஹல்லாவாக இருக்கலாம், ஒரு ஏரியாவாக இருக்கலாம், ஒரு நாடாக இருக்கலாம், முழு உலகமாக இருக்கலாம். முஸ்லிம் என்று வரக்கூடிய நேரத்துல அந்த உணர்வு எனக்கும் உங்களுக்கும் இருக்குது. அது எங்களுடைய ஈமானுடைய அடையாளம் என்பதை குர்ஆன் சுன்னா அது தெளிவாக சொல்லிக் கொண்டேதான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில முழு உலகத்துக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான் இப்ப பலஸ்தீன்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்கள்ல நானும் நீங்களும் யோசிக்கலாம், நாம் இங்கிருந்து கொண்டு பலஸ்தீனை பத்தி யோசிக்க வேண்டிய தேவை இருக்குதா என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாத்துல பலஸ்தீனுக்கு ரப்புல் ஆலமீன் ஒரு பெரியோர் அந்தஸ்த அல்லாஹ் வெற்றிதான் இருக்கிறார். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் முதலாவதாக படைத்த இடம் என்ன? சொன்னாங்க, பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது மஸ்ஜிதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினார். இரண்டாவது சொன்னாங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது மஸ்ஜித். எனவே முழு உலகத்துல இரண்டாவது மஸ்ஜித் அது மஸ்ஜிதுல் அக்ஸா தான், பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மஸ்ஜித். முஸ்லிம்கள் என்று வரக்கூடிய நேரத்துல அது உலகத்துடைய இரண்டாவது மஸ்ஜித், முஸ்லிம்களுடைய முதலாவது கிப்லாவாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். மைமூனா பின்த் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸால யார் ஒரு ரக்காத் சொல்றாங்களோ அது 500 மடங்கு சிறந்தது என்பதாக சொல்றாங்க. 500 டைம்ஸ் அது சிறந்தது. இன்னொரு ரிவாயத்துல வருவது மஸ்ஜிதுல் அக்ஸால யாரு சொல்லுறாங்களோ அது 1000 மடங்கு சிறந்தது என்பதாக வருவது, 1000 டைம்ஸ் சிறந்தது என்பதாக. அந்த நேரத்துல மைமூனா பின்த் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போயிட்டு தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காத பட்சத்துல நாங்க என்ன செய்யறது? சொன்னாங்க, இங்க இருந்து நீங்க என்ன ஆயில அனுப்புங்க, அந்த மஸ்ஜிதுடைய விளக்குகளை லேம்ப்ஸ பற்ற வைப்பதற்காக வேண்டி. எனவே உங்களுக்கு எந்த ரீதியில அந்த பலஸ்தீனுக்கு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு உதவி செய்யலுமோ உபகாரம் செய்யலுமோ அந்த முறையில நீங்க செய்யுங்க, உங்களுக்கு தொழுந்த கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவார். எனவே உங்களோட அட்டாச்மெண்ட் அந்த மஸ்ஜிதோட, உங்களோட அட்டாச்மெண்ட் அந்த ஏரியாவோட இருக்குது. இது ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சுன்னவின் மூலமாக இது ஈமானுடைய ஷுஊர், இது ஈமானுடைய உணர்வு என்பதாக காட்டுகிறது. எனவே மகனுக்கு சோம் இல்ல, ஒரு வாப்பா இக்னரண்டோடு இருக்கிறார், தனக்கும் இல்லாம இருக்கிறார். நானும் நீங்களும் போய் கேட்போம், நீயும் ஒரு வாப்பாவா என்று கேட்போம். அதே மாதிரிதான் பலஸ்தீன்ல பல அநியாயங்கள் நடக்குது, நானும் நீங்களும் உணர்வு இல்லாம இருக்கிறோம், நீயும் ஒரு முஸ்லிமா என்பதாக ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக கேட்கதான் செய்வார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த இடம் என்று வரக்கூடிய நேரத்துல ஷாம், ஆரம்ப காலத்துல ஷாம் என்று சொன்னா அதுல ஜோர்டான், லெபனான், சிரியா, பலஸ்தீன் இந்த எல்லாம் சேர்ந்ததுதான் ஷாம் என்பதாக சொல்லப்படும். எனவே குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாரக்னா ஹவுலஹு, பாரக்னா ஹவுலஹு, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவோட இருக்கக்கூடிய சரவுண்டிங் ஏரியா அல்லாஹ் சொல்றான் பரக்கத் செய்யப்பட்ட பூமி, அர்லுல் முகத்தஸா பரிசுத்தமான பூமி என்பதாக. குர்ஆன்ல டைரக்ட்லி இன்டைரக்ட்லி கிட்டத்தட்ட 70 விடத்தம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பலஸ்தீன், அந்த பைத்துல் முகத்தஸ் அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த ஏரியா அதுல நடந்த நிகழ்வுகளை more than 70 டைம்ஸ் அல்லாஹ் குர்ஆன்ல பேசிக்கொண்டே இருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் முஸ்லிம்கள் என்று வரக்கூடிய நேரத்துல நானும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், எங்களுடைய நம்பிக்கை ஈமான்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் முந்தின நபிமார்களை நானும் நீங்களும் நம்புவோம். எனவே
ரிவாயாத்கள்ல வருவது அந்த பலஸ்தீன் என்று செல்லக்கூடிய ஏரியா இருக்குது. அதுல நபிமார்களுடைய கால்கள் படாத ஒரு ஜான் அளவு இடம் கூட இருக்காது. அந்த முழு பூமியும் நபிமார்கள் நடமாடின இடம் என்பதாக வந்து நபிமார்கள் நடமாடின இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்ல பிறக்கிறாங்க, பலஸ்தீனுக்கு வாராங்க. ஈராக்ல பிறக்கிறாங்க, பலஸ்தீனுக்கு வாராங்க. அதே மாதிரி மக்காக்கு ஹிஜ்ரத் செய்யறாங்க, அங்க பைத்துல்லாவை கெட்டுறாங்க. அதே மாதிரி பலஸ்தீன்ல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனோட சேர்ந்து பைத்துல் மக்திஸ் அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸாவை கெட்டுறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கெட்டுறாங்க. எனவே நபிமார்களுடைய தொடர்பு இது தஸவ்வரல் மிஹ்ராப். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட மிஹ்ராப், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட மனைவி 2 பேருடைய ஜனாதா அது ஒரே மஸ்ஜிதுக்குள்ள அடக்கப்பட்டிருக்குது. நபிமார்களுடைய கபறுகள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இது எல்லாமே இந்த ஏரியாக்களுக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். எனவே எங்களுடைய நபிமார்கள் அந்த எல்லா நபிமார்களை நாங்க பிரிச்சு பார்க்க மாட்டோம். எங்களுடைய ஒரு கண் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தா, எங்களுடைய அடுத்த கண் எல்லா நபிமார்களும் நாங்க சமமாக தான் பார்ப்போம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் கிட்டத்தட்ட more than 4000 சஹாபாக்களுடைய மக்பராக்கள் அந்த பலஸ்தீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். எனவே நபிமார்களுடைய பூமி, சஹாபாக்கள் புலங்கின வாழ்ந்த வஃபாத்தானின ஷஹீதானின பூமிதான் அந்த பூமி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த பூமியுடைய மஹப்பத் என்ற உள்ளத்துல உங்களோட உள்ளத்துல வாரதாக முக்கியம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல 3 துஆக்களை கேட்கிறாங்க. யா அல்லாஹ், எனக்கு முழு உலகத்துடைய ஆட்சியை தாயா அல்லாஹ். இரண்டாவது, நான் ஒரு காதியாக இருக்கிறேன், ஜட்ஜாக இருக்கிறேன், என்னுடைய எந்த ஜட்மெண்ட்டும் தவறாக ஆகக்கூடாது யா அல்லாஹ். மூணாவது, யாரெல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு வராங்களோ அவர்களுடைய எல்லாம் பாவங்களை மன்னிக்கிறியா அல்லாஹ். எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறதே ஒரு மனிதனுடைய எல்லாம் பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த இடம், இந்த பூமியுடைய மகத்துவம் எங்களோட உள்ளத்துல வாரது இது ஆக முக்கியம். இது ஈமானுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கு. ரப்புல் ஆலமீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாஃபத்துடைய காலத்துல அந்த ஜெருசலம் என்று செல்லக்கூடிய, ஈலியா என்று செல்லக்கூடிய, அல்லது நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த 4 நாடுகள் சேர்ந்த அந்த ஷாமுடைய வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஆலா. பொதுவாகவே பல இடங்களுடைய வெற்றிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போனது கிடையாது. ஆனா ஜெருசலம் அல்லது அந்த காலத்துல ஈலியா என்பதாக சொல்லக்கூடிய அந்த ஜெருசலம் ஷாமுடைய வெற்றி வரக்கூடிய நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிரயாணம் பண்றாங்க. அந்த இடத்துக்கு போறாங்க, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸால தொழுறாங்க, கேக்குறாங்க தஅபுல் அஹ்பார் கிட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இபாதத் செஞ்ச இடம் என்ன. அந்த இடத்துக்கு போறாங்க, அந்த இடத்தை சுத்தமாக்குறாங்க, தன்னுடைய குர்தாவால டிரெஸ்ஸால சுத்தமாக்குறாங்க. அந்த இடத்துல தொடர்ந்து ஒரு மஸ்ஜித் ஒன்று கெட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பொதுவாகவே ஒவ்வொரு இடங்கள் அது இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே வரக்கூடிய நேரத்துல கனிமத்தாக போகும். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எடுத்த ஒரு முடிவு, இல்ல இந்த பலஸ்தீனுடைய பூமி இது கனிமத்தாக யாருக்கும் பங்கு பிரிக்க மாட்டோம். இந்த பலஸ்தீனுடைய பூமி அது வக்ஃப் செய்யப்படும் என்பதாக வக்ஃப் செய்யலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இப்படி செய்றீங்க, இதுக்கு என்ன ஆதாரம்? சொன்னாங்க, ஹைபர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி செஞ்சாங்களோ, எனவே முஸ்லிம்களுக்காக வேண்டி இந்த பைத்துல் மக்திஸுடைய இடம், இந்த பலஸ்தீன வக்ஃப் செய்றோம். எனவே அந்த முழு பூமியும் முஸ்லிம்களுடைய வக்ஃப் என்பதை நானும் நீங்களும் விளங்கணும். எனவே கஸ்டோடியன்ஸ், கார்டியன்ஸ் யாரு? அது முஸ்லிம் உம்மா என்பதை நானும் நீங்களும் விளங்கணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த ஈலியா, அந்த ஜெருசலம்க்கு போனதுக்கு பின்னால எடுத்து காட்டின உண்மை என்ன? கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்று வரக்கூடிய நேரத்துல இஸ்லாம், அது இஸ்லாம் மட்டுமல்ல, ஏனைய மதங்களுக்கும் அந்த மதத்துடைய சுதந்திரத்தை தரதான் செய்யும்.
எனவே எழுதுறாங்க, எழுத்துல கொடுக்கறாங்க. لِأَنفُسِهِمْ وَلِأَمْوَالِهِمْ وَلِكَنَائِسِهِمْ وَلِصُلْبَانِهِمْ. அந்த ஈலியா ஜெருசலம்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் ஜூஸ் அவர்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு நாங்க தருவோம். அந்த ஜெருசலம், அந்த ஈலியா, அந்த பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டியன் ஜூஸ் அவங்களுடைய உயிருக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய பொருட்களுக்கு, அவர்களுடைய சர்ச்சஸ்க்கு, அவர்களுடைய முஸ்லிம் என்ற அமைப்புல நாங்க நம்புறதும் இல்ல, ஆனா அந்த நாங்க பாதுகாப்போம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அந்த அளவு ஃப்ரீடம் அந்த மக்களுக்கு இருந்துச்சு. 1517 கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சுல்தான் சலீம் என்றவர் அந்த இடத்துக்கு போன நேரத்துல அவர் தான் ஆகப்பெரிய மலிக்காக இருந்தார். அந்த நேரத்துல கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த எக்ரிமெண்ட அப்படியே அந்த சுல்தான் கையில கொடுக்கறாங்க. நீங்க என்னமோ அநியாயம் செய்வீங்களோ என்ற பயம் இருக்குது. அந்த சுல்தான் சலீம் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு எக்ரிமெண்ட் எடுத்து முத்தம் கொடுத்து கண்களுக்கு மேல வச்சு செல்றாங்க. யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்ல. இந்த பலஸ்தீன்ல நாங்க கிறிஸ்டியன், நாங்க ஜூஸுக்குரிய சுதந்திரத்தை தருவோம் என்பதா. எனவே அந்த இடத்தில் இருந்த அரபிகள், பட் தேவ கிறிஸ்டியன், தேவ ஜூஸ், அவர்களுக்குரிய சுதந்திரம் இஸ்லாம் தங்கு கொண்டுதான் இருந்துச்சு. யாரையும் கொலை செய்யல, யாருக்கும் அநியாயம் செய்யல. அவர்களுடைய மதத்துடைய சுதந்திரத்தை இஸ்லாம் தந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இத சொன்ன நேரத்துல கேட்டாங்க, என்ன ஆதாரம்? சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ரசூலுல்லாஹ் அடுத்த மதத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுத்தாங்க. அதேதான் இந்த உமர் இரண்டாவது கலீஃபா அமீருல் மோமினின் ஈலியால ஜெருசலம்ல செய்றோம். அதேதான் வரலாறு எடுத்து பார்த்தா சுல்தான் சலீம் அந்த விஷயத்தை தான் அமுல்படுத்தி காட்டுறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரலாறு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான நிம்மதியான ஒரு இடமாக தான் அந்த இடத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வச்சார். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அன்பார்ச்சுனேட்லி 1099 இருந்து 1187 வரை காட்டும் கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் எங்களுக்கு தெரியும். குருசைடுடைய சோதனை வந்துச்சு. சிங்களத்துல குருச யுத்தம் என்று சொல்லுவோம், சிலுவை யுத்தம் என்பதாக சொல்லுவோம். அந்த காலத்துல 90 இயர்ஸ் எந்த விதமான தொழுகையும் முஸ்லிம்களுக்கு அனுமதிக்கப்படல அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள. எனவே 90 இயர்ஸ் ஒரு ஜட். அந்த நேரத்துல முஸ்லிம்களுடைய ஆட்சியில் இருந்து அந்த குருசைடுடைய யுத்தத்தின் காரணமாக கழட்டப்பட்டுச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நேரத்துல தான் எங்களுக்கு தெரியும் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாவுடைய உஸ்தாதாக இருந்தார். நூருத்தீன் ஜங்கி அவர் அந்த நேரத்துல ஷாம்ல சிரியால ஒரு மிம்பர் ஒன்று கெட்டுறாங்க. மிம்பரை கெட்டிட்டு செல்றாங்க. பொதுவாகவே வரலாறு எழுதுறாங்க, 4 குலஃபா அர் ராஷிதூனுக்கு பின்னால உமர் இப்னு அப்துல் அசீஸ் போல ஒரு கலீஃபா வரல. அவருக்கு பின்னால ஒரு பக்குவமான ஒரு பேர்னதாலாக இருந்த ஒரு அரசர் தான், இருந்த ஒரு கலீஃபா தான் நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு மெம்பர் வந்து கெட்டி செல்றாங்க, எப்ப எங்களுக்கு பலஸ்தீனுடைய வெற்றி கிடைக்குமோ அந்த நேரத்தில் இந்த மிம்பரை பேசி அந்த இடத்துல வைங்கோ என்பதாக. எனவே சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்துல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை தாரான். எனவே ஆஃப்டர் 90 இயர்ஸ் ஹிஸ்டரியில முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தது. 90 இயர்ஸ் குருசேடுக்கு கீழே பேசிட்டு அந்த 90 இயர்ஸுக்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தை தாரான். அட கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரலாறு எடுத்து பார்ப்போம். அந்த வரலாறுல கிட்டத்தட்ட 1896 இருந்து 1902 வரை காட்டி, அதாவது ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்னால 1886 இருந்து 1902 வரை காட்டி. அந்த நேரத்துல தான் ஜியோனிசம் உலகத்தில் உண்டாகுது. தியோடோர் ஹெர்ஸ் என்று செல்லக்கூடியவர் ஜியோனிசமுடைய பவுண்டர் என்பதாக சொல்றாங்க. அந்த நேரத்தில் உள்ள ஹலீஃபா சுல்தான் அப்துல் ஹமீத் அஸ்தானி, சுல்தான் அப்துல் ஹமீத் II அவரை பேசி சந்திக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒட்டோமன் எம்பையர்ஸ் உடைய ஹிலாபத் வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல வந்து விலை பேசுறாங்க, இந்த பலஸ்தீன எங்களுக்கு நீங்க விற்கிறதுக்கு தயாரா? நாங்க 150 மில்லியன்
150 மில்லியன் ஸ்டெர்லிங் கோல்டாக நாங்க சாரோம், எங்களுக்கு இந்த ஏரியாவை வீங்க. அந்த நேரத்துல சுல்தான் அப்துல் ஹமீத் அஸ்தானி அவர் சொன்ன வார்த்தைகள் வரலாறுல நாங்க எழுதி வைப்போம். சொன்னாங்க, இது எனக்கு சொந்தமான ஒரு தனிப்பட்ட பூமி அல்ல, இது முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செய்யப்பட்ட, இது முஸ்லிம்களுடைய சொத்து. எனவே இதுக்காக வேண்டி பல முயற்சிகள் நடந்திருக்கிறது. எனவே இந்த பூமி முஸ்லிம்களுடைய வக்ஃப், அதை எந்த ரீதியிலையும் இணையால விற்க முடியாது என்பதா. இதெல்லாம் வரலாறு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே. அந்த நேரத்துல தான் 1917 பிரிட்டிஷ் யுனைடெட் கிங்டம் அவங்க ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று ஜியோனிஸ்டோட செய்யறாங்க. அந்த எக்ரிமெண்ட் என்ன தெரியுமா? எப்ப நீங்க வேர்ல்ட் வார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ, வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு பின்னால பலஸ்தீனை நாங்க உங்களுக்கு தருவோம் என்பதா. 1947 20th செஞ்சுரி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் வெறுமனே 3% தான், 3 விகிதாக்காரம் தான் ஜூஸ், அரப் ஜூஸ் இருக்கிறாங்க பலஸ்தீனுக்குள்ள. 1947 ஆகக்கூடிய நேரத்தில் 6% தான் இருக்கிறாங்க. ஆனா யுனைடெட் நேஷன்ஸ் உடைய முடிவு கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த 6% இருக்கக்கூடிய அந்த ஜூஸுக்கு, அந்த ஜியோனிஸ்வாதிகளுக்கு அந்த பலஸ்தீனுடைய 55% கொடுக்கணும் என்பது அதுதான் முடிவு. எனவே 1948 ஒரு பெரிய ஒரு மெசக்கர் ஒன்று நடக்குது. கிட்டத்தட்ட 450 வில்லேஜஸ்ல இருந்த மக்களை விரட்டி நாங்க கொலை செஞ்சாங்க. அதே மாதிரி 1967 இரண்டாவது மெசக்கர் முழு உலகத்துக்கும் தெரிஞ்சது. 6 நாட்கள்ல மில்லியன் கணக்கு மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ரெஃப்யூஜிஸ் யாரு தெரியுமா? ஆகப்பெரிய ரெஃப்யூஜிஸ் பலஸ்தீன் வாசிகள். more than 7 மில்லியன் அவரோட டயஸ்போரால இருக்கிறாங்க. more than 7 மில்லியன். இவங்க எல்லாம் தன்னுடைய பிறந்த நாட்டுக்கு பேசிக் கொள்ள இயலாத நிலைமையில இருக்கிறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இவ்வளவு பெரிய மெசக்கர்ஸ் நடந்துதான் அந்த நாட்டிலிருந்து மக்கள் வெளியாக்கப்பட்டாங்க. கஸா என்று செல்றது ஒரு சாதாரண இடம் அல்ல. முஸ்லிம்கள் என்று வந்தா இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மذஹப்ல உள்ளவர்கள், அந்த இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் பிறந்த இடம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நிச்சயமாக நானும் நீங்களும் இந்த வரலாறுகளை விளங்கியிருக்கணும். கவலைக்குரிய விஷயம் அந்நிய மக்கள் அல்ல, கவலைக்குரிய விஷயம் எங்கட முஸ்லிம்கள் இந்த வரலாறு தெரியாததின் காரணமாக இந்த முஸ்லிம்கள் எவ்வளவு அநியாயம் செய்யறாங்க என்றத நாங்க முஸ்லிம்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு வந்து. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த இடம் என்று வந்தா நிச்சயமாக அநியாயம் செய்யப்பட்டவர்கள் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். உலமாக்களுடைய ஒரு ஏகோபித்த நிலைப்பாடுதான் அந்த பலஸ்தீனை பாதுகாக்கிறது முஸ்லிம் கம்யூனிட்டியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. எனவே இப்ப அந்த இடத்துல இருந்து யாரு பாதுகாக்கிறாங்களோ அவர்கள் ஃபர்து கிஃபாயாவ நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஜனாதா நடந்துட்டு அந்த ஜனாதாவுடைய கடமைகளை செய்யறது ஃபர்து கிஃபாயாவா இல்லையா? யாருமே செய்யலாட்டி முழு கம்யூனிட்டியும் பாவி. அதே மாதிரிதான் அந்த பூமியை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அந்த மக்கள் அந்த சிரமங்களுக்கு மத்தியில் அங்க வாழ்றாங்க. அவர்கள் அதை செய்யாத பட்சத்துல முழு கம்யூனிட்டி, முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களும் பாவிகளாக மாறுவாங்க. எனவே ஃபர்து கிஃபாயாவதான் அந்த மக்கள் அந்த பூமியில நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க, அந்த பூமியை பாதுகாக்கிறது என்ற நோக்கத்துல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் இந்த ரியாலிட்டிஸ் விளங்கியிருக்கிறதாக முக்கியம். இந்த நேரத்துல இமோஷன்ஸ ப்ரொவோக் பண்றது நோக்கம் அல்ல. உலமாக்கள் என்ற ரீதியில் எங்களுடைய நோக்கமே என்ன? நாங்க சாந்தி சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. ஜஸ்டிஸ் இல்லாம பீஸ் அண்ட் ஹார்மனி என்றது இருக்குது, இது ஒரு நாளும் உருவாகாது. எனவே நாங்க முழு உலகத்துக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஜஸ்டிஸ நிலை நாட்டுங்க, அல்ல பீஸ் அண்ட் ஹார்மனி அல்ல உலகத்துல நிலை நாட்டுவோம். எனவே ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நானும் நீங்களும் கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்படி அந்த விளக்க பற்ற வைப்பதற்காக வேண்டி ஆயில சரி மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு அனுப்புங்க என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, எங்களுடைய கவலைகளை நாங்க அல்லாஹ் இடத்துல முன்வைக்கிறது. நாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இந்த நாட்டில் இருக்கிறோம். நாங்க பிரச்சனைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்க ஆகக்கூடாது. நாங்க இந்த நாட்டில் பிரச்சனைப்படுத்தி பெரும் பெரும் பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியவர்களாக நாங்க ஆகக்கூடாது. நாங்க பீஸ் ஹார்மனியோட இந்த நாட்டில வாழணும். முழு உலகத்துல இருந்து நாங்க எங்களுடைய துஆக்கள், முடியுமான உதவிகளை நாங்க செய்யறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி எங்களுடைய அகீதா என்னென்றா,
எங்களுடைய அகீதா நம்பிக்கை என்னென்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கம்யூனிட்டி என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நிச்சயமாக சோதிக்கதான் செய்வார். எனவே யாரெல்லாம் ஹதீஸ்ல தெளிவாக வருவது, இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன் இப்தலஹும், அல்லாஹ் ஒரு கூட்டத்தார்களை விரும்பினான் என்றா, மஹப்பத் வெச்சான் என்றா, இப்தலஹும் அல்லாஹ் அவர்களை சோதிப்பான் என்பதாக வந்து. எனவே அவர்கள் சோதிக்கப்படுறாங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய விரோதிகள் அல்ல, அந்த மக்கள் சோதிக்கப்படுறாங்க. எங்களுக்கு பார்க்க போல கவலைதான். ரசூலுல்லாஹும் ஹோப்லெஸ் ஹெல்ப்லெஸ் லெவல்ல மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இருந்தாங்க. எப்படி? யா ஆல யாசிர் இன்ன மௌஇதகுமுல் ஜன்னah இஸ்பிர், நீங்க பொறுமையோடு இருங்க. ஏ யாசிர், உங்களோட குடும்பத்தார்களுக்கு செல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு வேற ஒன்றுமே செய்யலாமே, வேற ஒன்றுமே செய்யலாம். பார்த்து கொண்டிருக்க போல அநியாயம் நடக்குது, ஆனா ஒன்றுமே செய்யலாத நிலைமையில ஹெல்ப்லெஸ் நிலைமைக்கு ரசூலுல்லாஹ் தள்ளப்பட்டாங்க. அஸ்ஹாபுல் உக்தூதுடைய சம்பவத்தை குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்துல, உத்தில அஸ்ஹாபுல் உக்தூத் அன்னாரி ذاتில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத் வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத். அஸ்ஹாபுல் உக்தூத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முந்தின உம்மத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு பின்னால நடந்த சம்பவம். அவர்கள் கலிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி குழிகள் தோண்டப்பட்டு அந்த குழியில அந்த நபர்களை போட்டு உயிரோடு அப்படியே எரிச்சு போட்டான். ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல இந்த சம்பவத்தை சொல்றான். குத்தில அஸ்ஹாபுல் உக்தூத், அந்த குழிக்குரியவர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அன்னாரி ذاتில் வகூத், நெருப்பால எரிச்சு அந்த மக்களை அப்படியே அழிச்சு போட்டாங்க. وهم على ما يفعلون بالمؤمنين شهود. எப்ப ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடக்க போல கிரவுண்ட்ல மேட்ச் நடக்கும், எல்லாமே பெவிலியன் உட்கார்ந்து கொண்டு அந்த மேட்ச பார்த்து கொண்டிருப்பாங்களோ, அதே மாதிரி குழியில எரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த மூமின்களை இவங்க மேல இருந்து பார்த்து கொண்டு ருசிச்சு கொண்டிருந்தான். முழு உலகமே இந்த அநியாயத்தை பார்த்து ருசிச்சு கொண்டிருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது, வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், மூமின்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அநியாயத்தை முழு உலகமும் பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க செஞ்ச தவறு என்ன? கலிமா சொன்ன ஒரே ஒரு தவறு மட்டும்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றான்? இதுலதான் ஒரு சம்பவமும் வருவது. என்ன? ஒரு தாய் குழந்தையோட கையில இருக்கிறா. எப்படி நான் நெருப்புக்கு போறது, இந்த புள்ளைக்கு என்ன நடக்கும்? அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த குழந்தைய பேச வச்சான். தாயே, நீங்க பயப்பட வேணாம், தைரியமா நெருப்புக்கு பாயுங்க, அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அந்த கை குழந்தை பேசுது, தாய் நெருப்புக்கு விழுறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இவ்வளவு எல்லாம் சம்பவங்களை சொன்ன ரப்புல் ஆலமீன் அவர்கள் தோல்வி அடைஞ்சாங்க என்று சொன்னானா? இல்ல, ஸாலிகல் ஃபௌஸுல் கபீர். அல்லாஹ் சொல்றான், இதுதான் ஆக பெரிய வெற்றி என்பதாக அல்லாஹ். எனவே கொலை செய்யப்படுறாங்க, அநியாயம் செய்யப்படுறாங்க. குர்ஆன் சொல்லுது, ஸாலிகல் ஃபௌஸுல் கபீர், அது ஆக பெரிய வெற்றி என்பதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாம் இமோஷனலி ப்ரொவோக் ஆக வேண்டிய எந்த தேவையும் இல்ல. ரப்புல் ஆலமீன் அந்த மக்களுக்கு ஷஹாதத் அல்லாஹ் தாரான், அல்லாஹ் அந்தஸ்து தருவான். நாங்க இங்கிருந்து எங்களுடைய துஆக்களை கேட்போம். ஆனா மைனாரிட்டியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல நாங்க ரொம்ப கன்சர்னோடு இருக்கணும். எங்களுடைய பாதுகாப்பை பத்தி யோசிக்கணும். நாங்க எங்களுடைய இமோஷன்ஸ ப்ரொவோக் ஆக்கி அன்னெசரி ப்ராப்ளம்ஸ் இந்த நாட்டில நாங்க உருவாக்கக்கூடியவர்கள். முஸ்லிம்கள் அப்படியா கொண்டவர்கள் அல்ல. எனவே இந்த மிம்பர்ல நான் கொடுக்கக்கூடிய மெசேஜ் கவலைதான், கஷ்டம்தான். ரப்புல் ஆலமீனுக்கு பொறுப்பு தருவோம். யா அல்லாஹ் இந்த நிலைமைகளை சீராக்கிடு, அவர்களுடைய அந்தஸ்துகள் அதிகரிச்சிடு. ஆனா இந்த நாட்டில பிரச்சனை படுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்களும் ஆகிறது இருக்குது. இது எந்த ரீதியிலையும் இந்த நாட்டில் உள்ள உலமாக்கள் என்ற அமைப்புல நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹிஸ்டரிய பாருங்க. ஏன் ஹிஸ்டரிய மிம்பருக்கு மேல பேசுவோம் என்றா, முஸ்லிம்கள் தெரியாம இருக்கிறாங்க. அப்ப எப்படி அந்நிய மக்கள் தெரிஞ்சு கொள்வாங்க?
எனவே நானும் நீங்களும் இதை விளங்கி கொண்டாதான் அவர்களுக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு தரலாம். எனவே யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்கட தாய் தந்தர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் முழு உலகத்துடைய நிலைமைகளை சீராக்கிடுவாயாக, யா அல்லாஹ் பலஸ்தீன்ல கஷ்டப்படக்கூடிய மக்களுடைய நிலைமைகளை சீராக்கிடுவாயாக, யா அல்லாஹ் ஷஹாதத் அவர்களுக்கு நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது ரப்பே, யா அல்லாஹ் துஆ மக்கள் தான் கேட்கலாம். யா அல்லாஹ் அவர்கள்